இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு பெப்பர் சிக்கன் கிரேவி தாங்க பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணி அதுக்கு மிளகு, சீரகம், சோம்பு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நல்லாவே ரொம்ப ப்ரௌனிஷாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கேரளா எல்லாமே பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயிலில் தான் சமைப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கிரேவியை வந்து கோகோனட் ஆயிலில் வந்து சமைச்சு பாருங்கள். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நான் வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன் அண்ட் 3 காஞ்ச மிளகா. ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறமா கூட நம்ம வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ ஒரு கை அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கருவேப்பிலை. ஸோ ஆனியனை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்குமே வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 3 தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிரேவி நல்லா நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா நிறைய தக்காளி வெங்காயம் வந்து போட்டுக்கோங்க. ஸோ வதக்கி விட்டு ஸோ இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் அண்ட் நல்ல காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் அளவுக்கு போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல ஒரு பவுடரு அதையுமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம் ஆஃப் சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு ஃப்ரோசன் சிக்கன்ன்றனால இப்படி இருக்குது. கொஞ்ச நேரம் சூட்டில் விட்டுட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு மசாலா கூட நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி சிக்கனை வந்து வதக்கி விடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. ரொம்ப கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதிகமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கி விடுங்க. இல்லை செமி ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துடலாம். ஸோ அது கூடவே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் வந்து விட்டுருக்கேன். தயிர் போட்டு பாருங்கள், அந்த மசாலாவோட சிக்கன் வந்து அவ்வளோ சூப்பராக இறங்கியிருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி போதும். ஸோ சிக்கன் வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்கி விட்டு இறக்கி விட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக செம்மையாக டேஸ்டான ஒரு பெப்பர் சிக்கன் கிரேவி வந்து ரெடி. இது வந்து நீங்கள் வந்து சப்பாத்தி, ரைஸ் கூட வச்சு கூட சாப்பிட்லாம். தோசைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒயிட் ரைஸ் கூட வச்சு தான் செஞ்சுருந்தேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பாய்.